வாங்க நம்ம டிமார்ட்டுக்கு போகலாம். டிமார்ட்ல இன்னைக்கு கூட்டம் கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது. ட்ராலி இருக்குது. அதுவே பெரிய விஷயம். 8 மணிக்கு மேல தான் போனதுனால கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருக்கு. அது இல்லாம மாசம் முதல்ல இல்லையா? அதனால போன உடனே வந்து நமக்கு தேவையானத ஃபர்ஸ்ட்டு எடுத்துடலான்னு சொல்லிட்டு மால்கிஸ்ட்டு தான் தேடினா, சாக்கோ ஃப்ளேவர் தான் இருக்கு. சீஸ் தான் எனக்கு பிடிக்கும். பார்த்தா கிடைக்கவே இல்ல. இல்லன்னு நெனச்சுட்டேன். அப்புறம் 2 கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். எடுத்துட்டு வந்தோனே சரி குடும்பத்துக்கு தேவையானத வாங்கலான்னு சொல்லிட்டு பருப்பு எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்தேன். இன்னைக்கு வந்து நாங்க டார்கெட் பண்ணிட்டு போனோம். இவ்வளோ அமௌண்ட்டுக்கு தான் நம்ம வாங்குறோம்னு சொல்லிட்டு. பக்கத்துல ஒருத்தர் வந்து என்கிட்ட சார பருப்புனா என்னன்னு கேட்டிருந்தாரு. எனக்கே முக்காவாசி தெரியாது. எது எது என்னென்ன பருப்புன்னு. எனக்கு தெரியல. நான் அவர பிரைன் வாஷ் பண்ணேன். ஒரு வேளை வேற பருப்பா இருக்கும். நல்லா கேளுங்கன்னா, இல்ல சார பருப்பு தான்னு என்கிட்ட வேற காட்டுறாரு. அது எனக்கு தெரியலங்க அப்படின்னு சொன்னேன். நம்ம ஒரு பொருள் எடுக்கும்போது பார்த்தீங்களா, மேல கை விட்டு எடுப்பாங்க, சைடுல கை விட்டு எடுப்பாங்க. ஒரே காமெடியா இருக்கும் டிமார்ட்ல. அது மட்டும் இல்லாம பக்கத்து ட்ராலில என்ன எடுக்குறாங்கன்னு பார்த்து, அத வேற இது என்ன புதுசா இருக்குது, இது எங்க இருக்குன்னு தேடி பார்த்து வேற அத வேற நான் பார்ப்பேன். இது எடுக்கலாமா வேணாவா, இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. டிமார்ட்ல இருக்கிற கால்வாசி பொருள் எனக்கு தெரியாது. இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படின்லாம். அதுக்கப்புறம் அழகுக்கு அழகு சேர்க்கறதுக்காக பிபி கிரீம் தேடி பார்த்தா அதுவுமே இல்ல. நம்ம தேடுறது எதுவுமே இருக்க மாட்டேன்து. அதுக்கப்புறமா ஏதோ ஒரு கிரீம் ஏதாவது ஒண்ணு எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கிரீமை எடுத்துட்டு, அதுக்கப்புறம் பசங்களுக்கு ஸ்பூ ஷாம்பு தேடினா அது இல்ல. டிமார்ட்ல வந்து டெடி பேர் சோப்லாம் வந்து கம்மியா இருக்கும். நீங்க மெடிக்கல் ஷாப்ல வந்து உங்க குழந்தைங்களுக்கு வாங்குறீங்கன்னா, மெடிக்கல் ஷாப்ல வாங்காதீங்க. டிமார்ட்ல வாங்குனீங்கன்னா ஒரு ரூ. 20 ரூ. 30 கிட்ட கம்மியா இருக்கும். ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்து எல்லாமே எடுத்தாச்சு. இவர் பார்த்தீங்கன்னா, நான் பில் போடுற டைம்ல போய் வச்சுட்டு தேடுற மாதிரியே போய் தேடுவாரு. அவருக்கு ஸ்நாக்ஸ் தேடுவாரு. ஏன்னா அந்த டைம்ல போட்டா தானே நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். அதனால எல்லாத்தையும் வாங்கிட்டு பை இல்ல. அது வேற அங்க ரூ. 29 குடுத்து வாங்கிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம விளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாய்.